காலைல எந்திரிச்ச உடனேங்க, இதெல்லாம் சும்மா உதாரணம் தான். காலைல எந்திரிச்ச உடனே எனக்கு என்ன மாதிரிலாம் வேலை செய்யணுங்கிறத எப்பவுமே பாக்கெட்டில் A4 பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை பாதியாக A4 சீட்டை பாதியாக கிழிச்சு 4ஆக மடித்து வச்சுருப்பேன். காலைல எந்திரிச்சு உட்காந்துட்டு, நான் இப்போ சொல்லிங்க, ஜென்ரலாக கொஞ்ச நாளுக்கு முன்னால் கேஷ் யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணும், யாரையெல்லாம் நேரில் பார்க்கணும், யாருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் ஒரு பேப்பரில் எழுதுவேங்க. எழுதி முடிச்சுட்டு வச்சுட்டு சும்மா இருப்பேங்கிறேன். அதை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பிரகாஷுக்கு 10,000 ரூபா கொடுக்கணும், அவன் வீட்டில் போய் கொடுக்குறதா நான் சொல்லியிருக்கிறேன். யோசிப்பேன், வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தால் 1/2 மணி நேரம் வேஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே டைம் தான் பார்ப்பேங்கிறேங்க. இப்போ கார் எடுத்துகிட்டு பிரகாஷ் வீட்டில் போய் 10,000 ரூபா கொடுத்துட்டு வந்தால் எனக்கு 1 ஹவர் டைம் ஆகும். அப்போ யோசிப்பேன், இந்த 1 ஹவர் எப்படி சேவ் பண்ணுறது? ஜிபே அனுப்பிச்சிடலாம், இல்லை மரியாதை இருக்காது, ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தானே, பார்க்காம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த அந்த 1 ஹவர் வேலையை எப்படி டைம் சேவ் பண்ணுறதுன்னு யோசிச்சு ஜிபே அனுப்பிச்சிட்டு, மச்சான் என்னால் வர முடியல பார்த்துக்கோ, எனக்கு 1 ஹவர் மிச்சங்கிறேங்க. எந்தெந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்க முடியுமோ, டைமை கம்மி பண்ண முடியும், அந்த ஆங்கிளில் யோசிங்கிறேங்க.